இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். என்ன நண்பர்களே, என்னுடைய அந்த நாள் ஞாபக அந்த போட்டோக்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த எடிஷன்லேருந்து அந்த நாள் ஞாபகம் என்கின்ற தொடரில் நான் கடந்த ஒரு 35 ஆண்டு கால என்னுடைய மாற்றுத்திறனாளிகளின் அந்த சேவை சம்பந்தமாக நாம் சந்தித்த அரசியல் பிரமுகர்கள், ஆட்சியாளர்கள் மற்றும் பல பிரபலங்களோடு நான் கலந்து கொண்ட பல நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை இந்த தொடரின் மூலம் நான் ஒவ்வொரு பகுதியிலும் இதை சொல்ல போகிறேன். இந்த தொடரில் கடந்த 30 ஆண்டு காலத்தில் நாம் சந்தித்த பல மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள், பல அமைச்சர்கள், பல தொழிலதிபர்கள், பல சமூக சிந்தனையாளர்கள் ஆகியோருடன் நான் இணைந்து எடுத்த புகைப்படங்களை இந்த பகுதியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இதை பார்க்கும் பல மாற்றுத்திறனாளி நண்பர்கள் என்னுடன் அவர்கள் இணைந்து எடுத்துக்கொண்ட படங்கள் இருந்தால் அதை நீங்கள் நம்முடைய உதவிக்கரம் டிவிக்கு அனுப்பி வைத்தால் அவற்றையும் பகிர்ந்து கொள்ள இந்த தொடரின் மூலம் இருக்கின்றேன். அந்த நண்பர்கள் அந்த எந்த சமயத்தில் எடுத்த புகைப்படம் என்பதையும் விளக்கி ஒரு கடிதம் வாயிலாக எனக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு புகைப்படமாக பார்ப்போம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இப்போ நம்ம பார்க்குற நிகழ்ச்சி என்னன்னா, 1994 டெல்லியில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று எனக்கு அப்போதைய குடியரசுத் தலைவர் மேதகு சங்கர் தயாள் சர்மா அவர்கள் எனக்கு சிறந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விருதை எனக்கு வழங்குகிறார்கள். அந்த படத்தில் கூட இருப்பவர் அப்போதைய மினிஸ்டர் திரு தங்கபால் அவர்கள், அதாவது சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள். இதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இங்கே சொல்லியானோம். இந்த விருதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பண்ணலைங்க. இது எப்படி கிடைச்சதோ அந்த நிகழ்ச்சியை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ நம்ம சமூக நலத்துறையினுடைய இயக்குநராக திரு பிச்சை அவர்களாக இருந்தாங்க. அவர் அவராகவே சிவமோட்டோ என்னை ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சார் என்னுடைய நேமை. அப்போது நம்ம திரு தங்கபால் அவர்கள் நம்முடைய சங்கத்தினுடைய பல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துருக்காரு. அப்போ போகிற பொழுது டெல்லியில் தங்கபால் என்னுடைய தங்கபால் அவர்கள்
என்னுடைய பயோடேட்டாவை பார்த்துட்டு இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்து அந்த சமூக நலத்துறை அமைச்சகம் என்னுடைய பெயரை ஜனாதிபதி விருதுக்கு பரிந்துரை செய்தது. உடனே என்ன பண்ணாங்க, டெல்லியிலேருந்து என்னென்ன கான்டாக்ட் பண்ணாங்க. நான் அப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஆடிட்டில் இருந்தேன், ஒரு பேங்க் ஆடிட்டுக்காக போயிருந்தேன். அங்கேருந்து சமூக நலத்துறை இயக்குனர் அங்கேருந்து அதாவது டெல்லியிலேருந்து கால் பண்ணி, சார் உடனே உங்களுடைய மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட், எனக்கு ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சர்டிஃபிகேட் இம்மிடியட்டாக வேணுங்க, உங்களோட நேமை வந்து நாங்கள் வந்து ஜனாதிபதி அவார்டுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். உடனே அப்பொழுது வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக இருந்தார், ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருந்தார். அவரை தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த சர்டிஃபிகேட் அனுப்பிச்சு இப்படி தான் எனக்கு விருது கிடைக்குதுங்க. அதற்காக நான் எப்பொழுதுமே திரு பிச்சை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்போது வந்து நம்ம அடுத்து பார்க்குற போட்டோ யாருன்னா இன்னொரு ஜனாதிபதி திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களை வந்து நாங்கள் வந்து அவருடைய ஜனாதிபதி அலுவலகத்தில் வந்து அவரை சந்தித்தோம். எந்த வருஷம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தது வந்து பிபி விஜயராமன் ஆடிட்டர் அவருடைய அலுவலகத்தில் தான் நான் வந்து சிஏ பண்ணேன். அந்த அலுவலகம் தான் வந்து ஆர் வெங்கட்ராமன் அவரை பிரசிடெண்ட்டோடைய ஆடிட்டர்ஸ், அவர் ஃபேமிலி ஆடிட்டர்ஸு. அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு ஆர் வெங்கட்ராமனுடைய ஃபைலெல்லாம் இன்கம் டேக்ஸ் சம்பந்தத்தில் நான் தான் அந்த அலுவலகத்தில் பார்த்துன்னு இருந்தேன். அப்போது நான் வந்து ஆர்வி சாரை வந்து பார்க்கணும், ஜனாதிபதியாக இருக்கிறது, ஏன்னா அவர் வந்து இங்கே மினிஸ்டராக இருந்தார். ஸோ ஜனாதிபதியாக இருக்கிறது பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து டெல்லிக்கு நம்ம உதயகரம் அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து கொண்டு ஆடிட்டர் விஜயராகவன் அவருடைய பரிந்துரை கடிதத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு போனோம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து இந்த ஜனாதிபதி மாளிகையில் வந்து நார்மலாக வந்து ஆட்டோவில் வந்து ஜனாதிபதி மாளிகையில் உள்ளே விட மாட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நாங்கள் அதாவது நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து சென்ற தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய ஒரு 15 பேருக்கு எல்லோரும் ஆட்டோவில் உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இங்கே எல்லாருக்கும் வந்து டிஃபன் காஃபிலாம் கொடுத்து உபசரித்தாங்க. திரு வெங்கட்ராமன் அவர்கள் எங்களுடைய இணைந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ, அதில் வந்து நான் அந்த ஃபோட்டோவை பற்றி பேசியிருக்கேன். அதே போல் திரு வெங்கட்ராமன் அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுதும் பல முறை அவரை சந்தித்திருக்கேன். அதெல்லாம் பற்றி நான் இன்னும் வரும் நிகழ்ச்சிகளில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வருவோம். டெல்லியில் இப்போ 2 ஃபோட்டோ வந்து டெல்லியில் பார்த்தேன் இல்லைங்களா, 2 ஜனாதிபதியை சந்தித்தேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போது இந்த காட்சியில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக ஆளுநர் திரு ராம் மோகன் ராவ் அவர்கள். அவரும் அவருடைய ஒய்ஃபு அவங்க பக்கத்தில் இருக்காங்க. திரு ராம் மோகன் ராவ் அவர்களுக்கு நான் வந்து ஒரு கடிதம் எழுதினேன். அதாவது வந்து நீங்கள் வந்து ரிப்பப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேலாம் எல்லா விஐபிஸ்க்கெலாம் வந்து இந்த டீ பார்ட்டி கொடுக்குறீங்களே, அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து டிசம்பர் 3 அன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு டீ பார்ட்டி கொடுக்கணும் நீங்கள் அவங்க ராஜ்பவனில் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி, இந்த கடிதத்தை பரிசீலனை செய்து ராஜ்பவன்லேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து கவர்னர் வந்து டீ பார்ட்டி கொடுக்குறாரு டிசம்பர் 2 உங்களுக்கு ஈவினிங் வந்து, அதனால் டிசம்பர் 3 வந்து உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். ஸோ அதனால் வந்து டிசம்பர் 2 வந்து எங்களுக்கு ராஜ்பவனில் வந்து எங்களுக்கு ஆளுநர் மாளிகையில் திரு மேதவி ராம் மோகன் ராவ் அவர்களும் அவருடைய துணைவியாரை எங்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார்கள். அதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75 மாற்றுத்திறனாளிகள் பல சங்கங்களிலிருந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்கெல்லாம் கலந்துட்டாங்க. தொடர்ந்து அருகில் இருப்பவர் பார்த்தீங்கன்னா அன்பகம் வீரமணி அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது வந்து நம்ம யாரை பார்க்குறோன்னா மற்றொரு கவர்னர், இவர் வந்து சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள், நம்ம தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள். அவர் வந்து என்ன பண்ணார்னா இந்த ஜெயா கல்லூரி, இந்த அவங்க பாலலோக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லிட்டு அவங்களுடைய பள்ளி, அந்த பள்ளியினுடைய சில்வர் ஜூப்ளிக்காக வந்து ஆளுநர் திரு சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து
கலந்துட்டாங்க. அதில் வந்து ஜெயா கல்வியினுடைய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு கனகராஜ் அவர்கள், அவர் வந்து நம்ம உதவிக்கரம் சங்கத்திற்காக 1 லட்சம் ரூபாய் வந்து அந்த ஆளுநர் கையால் நன்கொடை வழங்கினார். அந்த 1 லட்சம் ரூபாயை நான் ஒரு 10 பேருக்கு உடனடியாக அவங்க சுயதொழில் செய்வதற்காக அந்த 1 லட்சம் ரூபாயை அன்றைய பிரித்து கொடுத்தேன். இது வந்து நம்ம இதில் நடந்தது, அதாவது காமராஜ் மெமோரியல் ஹாலில் இது நடந்தது. திரு பந்தால் அவர்கள் இதை கலந்து கொண்டாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இவர் நம்ம அடுத்த கவர்னர் வந்து ரோசையா அவர்கள். திரு ரோசையா அவர்கள் வந்து நம்ம சென்னை மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்கத்தினுடைய 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து அவர் கலந்துட்டார். அது அவர் வந்து நம்ம இங்கே அந்த சத்யா ஸ்டுடியோ, அதாவது எம்ஜிஆர் ஜானகி இந்த மகளிர் கல்லூரியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் வந்து திரு ரோசையா அவர்கள் சீஃப் கெஸ்டாக கலந்துருக்காரு. அவருக்கு நான் வந்து இந்த பொன்னாடை அவருக்கு அறிவிக்கிறேன் அந்த நிகழ்ச்சி. அடுத்தது வந்து இப்போ சமீப முறையில் நம்மளோட ஆளுநராக இருந்த மேதகு பன்வாரிலால் புரோஹித் அவர்களை நாங்கள் வந்து மரியாதை நிமித்தமாக இந்த ஒரு டிசம்பர் 3ஆம் தேதி வந்து போய் அவரை வந்து ஆளுநர் மாளிகையில் நானும் மற்ற சங்க நிர்வாகிகளும் அவரை சந்திக்கிறோம். அவரும் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தேநீர் விருந்தெல்லாம் அழைத்து எங்களை மரியாதைப்படுத்தினார். அப்புறம் எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்தோம். இந்த கோரிக்கையை வந்து அவர் உடனே பரிசீலனை செய்து தமிழக அரசனுடைய சமூக நலத்துறைக்கு அதை அனுப்பி வைத்தார். ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் வந்து நம்ம ஜனாதிபதி 2 பேரை சந்தித்த நிகழ்ச்சியை பற்றியும் 4 கவர்னரை சந்தித்த நிகழ்ச்சியை பற்றியும் இங்கே எடுத்து கூறியிருக்கிறேன். இதே போன்று சுவையான பல நிகழ்ச்சிகள் இனி வரும் காலங்களில் நான் வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான்? பொறுத்தருக்காக கொடுத்தான், இல்லை கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான்? பொறுத்தருக்காக கொடுத்தான். என்ன நண்பர்களே, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இந்த பாட்டை கேட்டீங்க இல்லையா? இப்போது எனக்கு நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, என்ன சார் வந்து உங்கள் எல்லா எபிசோட்லையும் வந்து எம்ஜிஆர் சாங்கை போட்டு விட்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சிவாஜி இல்லையா, இல்லை ரஜினிகாந்த் இல்லையா, ஏன் அவங்க சாங்கெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க, எம்ஜிஆர் சாங் ஏன் சார் போடுறீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க. இதுக்கு ஒரு காரணம் நான் வந்து இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் காஞ்சிபுரத்தில் வந்து ஸ்கூலில் படிக்கிச்சு 9வது கிளாஸ் படிக்கிறேன். எம்ஜிஆருடைய படம் வந்ததுன்னு வச்சுங்களேன், முதல்ல நான் தேட்டரில் இருப்பேன். அவ்வளோ ரசிகன், எம்ஜிஆருடைய ரசிகன். இந்த தேட்டர்லாம் வந்து அப்போல்லாம் நல்லா ஸ்பெஷலாக வந்து உள்ளெல்லாம் வர மாட்டாங்க, க்யூவில் இருந்து தான் வரணும். ஆனால் என்னை பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிற மாதிரி கதவு திறந்த உடனே உள்ளே போகிற மாதிரியே எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போது இந்த சாங்கில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், நீங்கள் இந்த சாங்கை கேட்டீங்க. இப்போது அதற்கு பொருத்தமானதாக நான் நினைப்பது யாருன்னா, இந்த சிங்கிள் டீச்சர் ஸ்கூலுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு கிருஷ்ணமாச்சாரி சார் அவர்களை பற்றி தான். ஏன்னா அவர் கொடுக்கறத வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது, அது மாதிரியா நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் தான் அவரை வந்து நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த ஒரு 3 மாத காலத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு 3000 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து உதவியிருக்காரு. அதாவது இந்த கொரோனா பீரியடில் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த எபிசோடில் வந்து அவர் வந்து கொடுத்த சில நிகழ்ச்சிகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம்.
அதாவது அவருடைய அலுவலகத்திலே, இந்த செகண்ட் டீச்சர் ஸ்கூல் அலுவலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி ஒரு 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் ஒருத்தான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஷோலிங்கரில், அதாவது இப்போ எல்லோரும் சொன்னாங்க என்ன சார் சென்னைக்கிலே பண்ணுறீங்க எங்களுக்கும் பண்ணுங்கன்னாங்க. ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காரு ஒரு 1000 பேருக்கு. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1000 பேருக்கு கொடுத்துருக்காரு திரு கிருஷ்ணமாச்சாரி சாரும் திருமதி கிலா சீனிவாசன் அவர்கள் இணைந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோலிங்கரில் வந்து ஒரு 97 பேருக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி கொடுத்தாங்க. அப்புறம் அதே போல் வந்து மதுராந்தகத்தில் வந்து ஒரு 4/9 அன்றைக்கி வந்து ஒரு 58 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7/9 அன்றைக்கி வட சென்னையில் எர்ணாவூரில் வந்து ஒரு 40 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள்லாம் கொடுத்தாரு. நம்ம சங்கத்தை சாரை வந்து மேரி தான் அவங்க போய் திரு கிருஷ்ணமாச்சாரி அவருடைய அவங்க ஆஃபீஸ் மேனேஜர் திரு விஜயராகவன் சார் அவரோட தொடர்பு கொண்டு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார்கள். ஸோ அந்த திரு கிருஷ்ணமாச்சாரி சார் அவர்களுக்கும், அகிலா மேடம் அவர்களுக்கும், திரு விஜயராகவன் அவர்களுக்கும் மற்றும் சிங்கிள் டீச்சர் அந்த அறக்கட்டளையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் உதவிக்கிரம் சங்கம் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாங்க நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ நிகழ்ச்சியிலும் அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஃபோட்டோக்கள்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம உதவிக்கிரம் சங்கம் செய்கிற சேவைகள் வந்து நம்ம உதவிக்கு தெரியும். அது யார் யாரெல்லாம் உதவுறாங்கன்னு நான் எப்போ உதவி செய்வதை மறப்பதே இல்லை. திரு கிருஷ்ணமாச்சாரி சார் அவர்களுக்கும் திருமதி அகிலா சீனிவாசன் அவர்களுக்கும் உதவிக்கிரம் என்றும் என்றென்றும் நன்றி தெரிவிக்கிறது. இதன் மூலம் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொரோனா உதவி செய்வதற்காக வந்திருக்கும் நமது ஓராசிரியர் பள்ளி கொரோனா உதவி செய்வதற்காக வந்திருக்கும் நமது ஓராசிரியர் பள்ளி நல்லோர் சங்கத்திலிருந்து வந்திருக்கும் மேரி மேடம் அவர்களுக்கும் அவருடன் வந்திருக்கும் நண்பருக்கும் மற்றும் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் தயாளன் அவர்களுக்கும் குமரேசன் செயலாளர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் வனிதா அவர்களுக்கும் வருகை வரவேற்கிறோம். அருமையான இந்த இடத்தை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து நம்முடன் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் திரு பென்னி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலத்தில் வந்து மிகப்பெரிய கொடிய நோயாக இருக்குது.
எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கோவிக்சின் போடுங்க. சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். முகக்கவசம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த உதவி வந்து அந்த பேர் வாசிக்க வாசிக்க வந்து அந்த நலத்திட்டங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா?
டிஏபி வரதகுட்டி சார் அவர்கள் மூலியமாக ஓரிரு ஆசிரியருடைய அமைப்பின் மூலமாக நமக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுக்க வந்திருக்காங்க. வரதகுட்டி சார் அமைப்பிலேருந்து எது கேட்டாலும் எப்போ இருந்து தருவாங்க. போன வருஷம் நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு அங்கே கம்ப்யூட்டரில் ஏறி இருக்குதோ அவங்க 44 பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. வந்த வரைக்கும் நீங்கள் வாங்குங்க. மீதி வராதவங்களுக்கு அவங்க வந்து அடுத்த டீப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தை நம்ம கொடுத்தது 83 பேருக்கு கொடுத்துருக்கு. 61 + 32 பேர் அனுப்பியிருக்கேன் நான். வந்தது 44 பேர் தான் கம்ப்யூட்டரில் ஏறி இருக்குது. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க. இதில் வந்தவங்க வராதவங்க சில பேர் வந்திருக்கிறீங்க. அதனால் வந்து நீங்கள் அதை வாங்கிட்டு போகலாம். ஆனால் இந்த ப்ரொவிஷன் கொடுக்குற ஓரிரு ஆசிரியர் அவர்களுக்கும் இதுக்கு முயற்சி எடுத்து கொடுத்த டிஏபி வரதகுட்டி ஐயா அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மாத்திரம் நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் அந்த சங்கத்தில் வந்து உறுப்பினரான உங்கள் எல்லாருக்குன்னு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தான உதவிக்கரம் பத்திரிக்கை உங்கள் கையில் எல்லார் கையிலும் கொடுத்துருங்க. யார் கையிலலாம் இருக்குது பத்திரிக்கை காட்டுங்க பார்க்கலாம். பத்திரிக்கை வச்சுருக்கலாம் காட்டுங்க. ஆமாம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சாருக்கிட்ட பார்த்து பேசிக்கலாம், கேட்கலாம். அவங்க எப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்னு கேட்டால், நம்ம அங்கே முகாம் போட்டாலோ இல்லை அங்கே ஏதாச்சும் ஒரு காம்பவுஸ் போட்டாலும் இங்கே இருக்கிறவங்க யாரும் வர்றது கிடையாது. போன வருஷம் நிறைய பேருக்கு கொடுத்தேன். இந்த வருஷம் இதான் ஃபஸ்ட்டு முறையே நான் கொடுக்குறேன் சார் மூலியமாக. அதுக்காக வேண்டி நான் சாருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப சாரி கேட்குறேன். காரணம் கிட்ட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வழி தெரியாமல் இங்கே அங்கே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் முதல்ல உங்களுக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ வந்தவங்க எல்லோரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க. இது மட்டும் நேரம் காத்திருந்துக்க ரொம்ப நன்றி. இதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வந்து மேரி அக்காவுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன். கூட வந்து ஆஃபீஸ் தம்பிக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கீங்க. இது மட்டும் இதோட இல்லை, எங்கள் அமைப்பில் இருக்க எங்கள் சேர்ந்து இருக்கிறவங்க 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கு ஒருத்தர் கூட இனி விடாத பொருள் சார் கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இப்போ வந்து இந்த நம்ம உதவிக்கரம் சங்கத்தினுடைய பயனாளிகளுக்கு வந்து இந்த ஓராசிரியர் பள்ளியினுடைய அறக்கட்டளை மூலமாக இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியெல்லாம் இப்போ பார்த்தீங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான மனிதரையே சந்திக்க போகிறோம். அவர் வந்து என்னோடய நண்பர். ஏற்கனவே உங்களுக்கு போன எபிசோடில் அவரை பற்றின ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. அவர் வந்து எனது நண்பர் சந்திரசேகர் ஆடிட்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பார்வையற்றோர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு கிளையினுடைய கௌரவ செயலாளராக இருக்கிறார். அவர் வந்து இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மான்ஃபோர்டு ஸ்கூலில், அதாவது கிண்டியில், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் மான்ஃபோர்டு ஸ்கூல் இருக்குது. அந்த பள்ளியினுடைய கிரவுண்டில் வந்து பார்வையற்றோருக்கான கால்பந்து பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஒரு 3 நாள் பயிற்சி முகாம். அந்த பயிற்சி முகாமிலேயே இவர் வந்து நம்ம சந்திரசேகரன் வந்து முக்கியமான பங்கு பெற்றிருக்கிறார். அந்த பயிற்சி முகாம் முடிந்து அப்புறம் கடைசி நாள் வந்து ஒரு மேட்சும், அதாவது பார்வையற்றோர்களுக்கு ஆண் பிரிவு பெண் பிரிவு இந்த மேட்ச் நடந்தது. அதே போல் மகாராஷ்டிராவிலேருந்து பார்வையற்ற விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டாங்க. தமிழ்நாட்டிலிருந்து பார்வையற்ற விளையாட்டு வீரர்கள் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொண்டாங்க. அதில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 88 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த மேட்ச்சில் பங்கேற்று பயிற்சி பெற்று விளையாடினார்கள். இதில் முக்கியமாக பார்க்கணும்னா இந்த விளையாடினாங்க இல்லையா, அத்தனை பேரும் எல்லாம் கிராஜுவேட்ஸ், பார்வையற்ற பட்டதாரி பெண்கள் அண்டு பட்டதாரி ஆண்கள். வாங்க இப்போ இந்த பயிற்சி முகாமுக்கு நம்ம இப்போ பார்ப்போம். தொடர்ந்து வந்து நம்ம வந்து அடுத்த பகுதியில் அந்த மேட்ச்சு, அதாவது இது வந்து பயிற்சி முகாம் முடிந்து மேட்ச் நடக்குது இல்லையா, பார்வையற்றோருக்கான மேட்ச்சு, அந்த மேட்ச் நிகழ்ச்சிகளையும் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரசேகர். நான் தேசிய பார்வையற்றோருக்கான சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் கௌரவ செயலாளராக இருந்து வருகிறேன். இப்பொழுது நாம் பரங்கிமலையில் உள்ள மான்ஃபோர்ட்
பள்ளிக்கூட வளாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்வையற்றவர்களின் கால்பந்து பயிற்சி முகாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக இன்றையிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் இந்த பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது. 3வது நாளில் ஒரு மகாராஷ்டிரா வர்சஸ் தமிழ்நாடு பிளேயர்களுக்கான மேட்ச் ஒன்றும் நடக்க இருக்கிறது. இது வந்து ஒரு பார்வையற்றவர்கள் பொதுவாக தங்களுடைய உடல் நலத்தில் அவ்வளவாக அக்கறை காட்ட மாட்டார்கள். ஆனால் இது போன்ற விளையாட்டு பயிற்சி முகாம்கள் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை வரவழைக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான பயிற்சி முகாம் என்றே சொல்லலாம். வாருங்கள், கிரவுண்டுக்குள் போகலாம், மைதானத்துக்குள் போகலாம். ஸ்டாப் பண்ணது சோல் கீழ் பா ஷூட் அடி பாக வச்சு ஸ்டாப் பண்ணுங்க பால பால் எப்படி ஸ்டாப் பண்ண தெரியுமா பாலுக்கு மேல கால் வைக்கணும். எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? இப்படி எஸ் ரெடி ரெண்டாவது கையை வந்து வெளியே வச்சுட்டோம். கையை முன்னாடி நீட்டுங்க. வாய்ஸ் சொல்ல வேணாம். வாய்ஸ் சொல்ல வேணாம். நீட்டா பால் வச்சுக்கோங்க. நீங்க வாய்ஸ் சொல்ல தேவையில்லை. ஓகே, வாய்ஸ் சொல்ல தேவையில்லை. ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தி ட்ரிபிள். ரெடி அண்ட் ஸ்டார்ட். கையை முன்னாடி நீட்டு சொன்னாங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அபௌட் டைம். Button. பால் ஓடுது. கையை நீட்டல. ஏய் கையை ஃப்ரண்ட்ல வைக்கணும். About turn. Good, good. Stop. Stop na ball mala. It's called Montfort Community Development Society, MCDS. அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஓகே, சரி. இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். இனிமேல் அதே மாதிரி கேட்பீங்க. ஏன்னா ஸோ பிரதர் வந்து MCDS உடைய டைரக்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் a warm hand and welcome you. Thank you for welcome. Great. Have your words to them. So these are many of them are first time players. Okay. They come first time to a coaching, some of them. Some of the girls are already been playing for the last, they're coming alternate, I mean they come mostly here. But many of them, those who have come from Madurai and things, some of them are playing sports. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் ஆடுறீங்க? கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, குட். ஓகே. இந்த விளையாட்டுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களால் எல்லாமே செய்ய முடியும் என்றதை இதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது இல்லை? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தி எஃபர்ட் ஆஃப் மிஸ்டர் Sebastian to organize this. And I am very pleased to see all of you in good shape, and you are going to have a fantastic match day after tomorrow, right? Yes. Good. So all the best. Thank you so much. I am very happy to be with you all. Okay. Thank you, brother. So we just take one group photograph. எல்லாரும் வந்து பல்ல காட்டலாம். Brother, நீங்க மாஸ்டர் கேட்கலாம். ஃபோட்டோகிராஃப் சொல்லுங்க, எல்லாரும் பல்ல காட்டுறாங்களா?
Ranjan, are you using your phone or what? Okay, all right. கட்டிங்களா சார்? Hey, hand behind. Sorry. Hand behind. Yeah. Okay. One, please look at this camera. Is the video? சார் ஒன்று செய்யுங்க பாருங்க. பார்வையற்றோர் கால்பந்தாட்ட பயிற்சி முகாம் இங்கு நடைபெற்றதை நீங்கள் எல்லோரும் கண்ணுற்றுவீர்கள். இதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக விளங்குவது யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள். அது நம்முடைய கோச் திரு செபாஸ்டியன் பிரான்சிஸ். அவர் தான் இங்கே இந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த பார்வையற்ற கால்பந்தாட்ட வீரர்களுக்கு இந்த பயிற்சி முகாமை ஏற்படுத்தி அந்த பயிற்சியினை அளித்து கொண்டிருக்கிறார். சாரோட டெடிகேஷன் அண்ட் சின்சியாரிட்டி அதுதான் இன்றைக்கி இங்கே ஒரு திட்டமாக உருவாகி இருக்கிறது. பொதுவாக பார்வையற்றவர்கள் அவங்க உடல் நலத்தை அதிகமாக பேணுவதில்லை, உடற்பயிற்சிகளிலும் ஈடுபடுவதில்லை. அதுக்கு இந்த விளையாட்டெல்லாம் ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். திரு செபாஸ்டியன் அவர்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் நாம் கேட்கலாம். இது மேட்ச் இல்லை, ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரைனிங் செஷன். இது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பிளைண்ட் ஃபுட்பால் அசோசியேஷனோட ரெசிடென்ஷியல் கேம்ப். இது ஒரு 3 நாள் ரெசிடென்ஷியல் கேம்ப். இங்கே வந்திருக்கிற பிள்ளைங்கள்லாம் எல்லாரும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இல்லை. இதில் வந்திருக்கிற பிள்ளைங்க சில பேர் ஃபஸ்ட் டைம் ஆக ஸ்போர்ட்ஸ்லேயே இறங்கியிருக்காங்க. அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ்லேயே விளையாடுறவங்க இல்லை, ஃபஸ்ட் டைம். இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் யாருமே எங்களுக்கு கோச்சிங் கொடுக்கல. எங்களுக்கு தான் ஒரு ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதனால் வந்திருக்கோம். இப்போ நம்ம எல்லோரையும் வரவேற்கிறோம். இங்கே நல்ல பிளேயர்ஸ் வரவேற்கிறோம். யார் ஃபஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸில் வராங்களோ எல்லாருக்கும் இங்கே பிளேஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட கோரிக்கை என்னன்னாக்கா, தமிழ்நாடு ஃபுட்பாலை பிளைண்ட் ஃபுட்பாலை எப்படி ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் டீம் ஆக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு பெரிய வைட் பேஸ் தேவை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன்வால்மெண்ட் தேவை. ஸோ அதில் தான் இங்கே ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஸோ இந்த கேம்பில் இருந்து பிளேயர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு யாரை தமிழ்நாடு டீமுக்கு அனுப்ப முடியும்னு பார்த்துட்டு, ஏன்னா இந்த வரப்போகிற சண்டே ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடக்க போகுது. இந்த எக்ஸிபிஷன் மேட்ச் ஃபஸ்ட் ஒஃபிஷியல் பிளைண்ட் ஃபுட்பால் மேட்ச் சென்னையில் வித் த போர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இது நம்ம மான்ஃபோர்ட் ஸ்கூல் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில், அது தான் இது தான் நம்ம லொக்கேஷனு. மான்ஃபோர்ட் ஸ்கூல் சென்ட் தாமஸ் மவுண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பிளைண்ட் ஃபுட்பால் ப்ரொமோஷனுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா வாரம் நம்ம பிளைண்ட் பசங்க இங்கே தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு இப்போ இந்த ஸ்டேயிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆனால் மெயின்லி பிளேயர்ஸ் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. இந்த பிளேயர்ஸ் இங்கே ஸ்டே பண்ணி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. சில பிளேயர்ஸோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க கூட, அவங்களும் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் லிட்டில் ஸ்மால், ஒரு சின்ன ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட் மாதிரி இது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, லாங் டேர்மில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிளைண்ட் ஸ்கூல்ஸ், ஹை ஸ்கூல் வரைக்கும் இருக்கிற ஸ்கூலில் இந்த பிளைண்ட் ஃபுட்பால் கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இங்கே வந்திருக்க பிள்ளைங்க எல்லோரும் காலேஜ் கிராஜுவேட்ஸ். ஆனால் அது அவங்கள கேட்கும்போது நீங்கள் எதாவது விளையாடிருக்கீங்க யாரும் கேட்டாக்கா, இல்லை சார் நான் எதுவுமே விளையாடவே இல்லை இது வரைக்குன்றாங்க. ஸோ அதை மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதை எப்படி மாற்ற போகிறோம்னாக்கா, எல்லாம் பிளைண்ட் ஸ்கூல்லே ஒரு மினிமம் ஒரு 20 பால்ஸை கொடுத்துட்டு ஒரு ஸ்கூல்லே ஒரு டீச்சரை ட்ரெயின் பண்ணி பிளைண்ட் ஃபுட்பால் எப்படி கற்றுக் கொடுக்கலான்னு, அந்த பசங்க அந்த பிடி பீரியட் வரும்போது, அது ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட் வெளியே வரும்போது அவங்களுக்கு அந்த பாலை கொடுத்துட்டு அப்படியே ஆட விடுப்பேன். அப்போ அங்கேயே அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ்ஸு மூவ்மெண்ட்டு எல்லாமே வந்துடும் அவங்களுக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட வரும்போது அவங்கள அடுத்த லெவலுக்கு நம்ம கூட்டும் போகலாம். அதேமாரி இன்டர் கிளாஸ் மேட்ச்சு, இன்டர் ஸ்கூல் மேட்சஸ், இன்டர் காலேஜ் மேட்சஸ், யூனிவர்சிட்டி லெவல்லையும் அப்பீல் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி கேலண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்ட் ஃபுட்பால்ன்றதே இல்லை. நிறைய பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு யூனிவர்சிட்டி ஆல் ஓவர் இந்தியா படிக்கிறாங்க. அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த கேலண்டரில் இல்லை. அதை கேலண்டரில் எடுத்து வந்தால் இவங்களுக்கு ஒரு பாத்வே இருக்கும்.
ஸ்கூல், ஸ்டேட், காலேஜ், அப்புறம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் டீமுக்கும் போகலாம். அங்கேருந்து நேஷ்னல் டீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. சார் என்ன டெக்னிக்கல் இந்த ஃபுட்பால் அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்க? சேம் அது இந்த பிளைண்ட் ஃபுட்பால் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எல்லாமே சேம் as நார்மல் ஃபுட்பால். ஸோ அதில் வந்து பாசிங், ரிசீவிங், ஷூட்டிங் அண்ட் ட்ரிப்ளிங் சேம் 4 ஸ்கில்ஸ் தான். இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா இவங்க பால் வந்து கொஞ்சம் சின்ன பால் வித் சவுண்ட், பாலுக்கு வந்து சவுண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வாட்ஸ் பால். ஸோ இதுதான் எங்கள் பிளைண்ட் ஃபுட்பால். இப்போ நீங்கள் பிளைண்ட் ஃபுட்பாலை பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் பால் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு சைஸ் 4 மாதிரி. மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த பாலில் வந்து இந்த ஒலி தான். இப்போ பிளைண்ட் பிளேயர்ஸ் வந்து இந்த ஒலியை கேட்டுட்டு தான் அவங்க பாலை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாலுடைய சவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நார்மலாக பிளைண்ட் ஃபுட்பால் கேம் வந்து ஹை லெவலில் ஆடும்போது இன்டோர் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் டர்ஃபில் ஆடுவோம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடம் இல்லை. இப்போ இங்கே ஸ்கூலில் அந்த இடம் இருக்கிறதுனால இந்த கிராஸ் ஃபீல்டில் ஆடுறோம். அது பரவாயில்ல, இப்போ ட்ரைனிங் பர்பஸ்க்காக பசங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஹை லெவலில் போகும்போது அது டெடிக்கேட்டட் ஃபீல்டு அவங்களுக்காக இருக்கிறது. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிராண்ட் விக்டர் எக்ஸ்ன்றது இவங்க தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து பிளைண்ட் ஃபுட்பாலை தயாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் இருந்த பிளைண்ட் ஃபுட்பால் எல்லாம் வெளியிலேருந்து வந்தது. அந்த ஒரு பால் வந்து மினிமம் 2000 rupees வெளியிலேருந்து வரும்போது, இப்போ இவங்க இங்கே மேட் இன் இந்தியா அந்த இப்போ மேனுஃபேக்சரிங் இதில் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 700 rupees எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எங்களால் வந்து இங்கே வர பிளேயர்ஸ்க்கும் கான்ட்ரிபியூஷன்ஸை வச்சுட்டு ஒரு பாலை கொடுக்கவும் முடியுது வீட்டுக்கு. ஏன்னா இப்போ இந்த பால் இல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதேமாரி அவங்க இங்கே வாரத்தில் ஒரு நாள் வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாலை வச்சு. அப்போ அதை வச்சுன்னு தான் நம்ம பொண்ணுங்க நிறைய பேர் வந்து ஸ்கில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க என்ன சொல்லலாம் சார்? டெஃபினட்டாக நம்ம முதலமைச்சருக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, நீங்கள் இது ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய பண்ணுறீங்க, இதேமாதிரி நம்ம பாரா ஸ்போர்ட்ஸ்க்கும் பண்ணோம். எஸ்பெஷலி நம்ம பிளைண்ட் ஃபுட்பாலுக்கு உங்கள் ப்ரோக்ராமில் வந்து எல்லாருக்கும் இடம் இருக்குது, எங்களுக்கும் வந்து ஒரு இடம் கொடுத்து எப்படி நம்ம இந்த பிளைண்ட் ஃபுட்பால் வந்து தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணி நம்ம பிள்ளைங்களை வந்து நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிற மாதிரி பார்க்கணும். தேங்க்யூ. வாங்க நேராக பாடுற அப்படியே இரு. ஓகே ஓகே. எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப போர்டில் ஷூட் பண்ணி ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகேவா கேர்ள்ஸ்? என்னங்க புரிஞ்சுதா? ரிசீவிங்னா புரியுதா? அம்மா அங்கே பாரு கவனிங்க. போர்டில் எடுத்துறீங்க, எத்தனை பால் போர்டில் பட்டு பின்னாடி உங்கள்கிட்ட வரும், அந்த பாலை வந்து உங்க 2 காலை வச்சு ரிசீவ் பண்றீங்க. ஸ்டாப் பண்றீங்க. ரிசீவ்னா ஸ்டாப் பண்றீங்க. உங்க காலுக்குள்ள வச்சுக்கோங்க. ரிசீவ் வேற ஸ்டாப் வேற. சரி, ரிசீவ் அப்புறம் ஸ்டாப். ஓகே ஓகேவா? வி ஷேப் ரிசீவ். காலை வி ஷேப்ல பாலை ரிசீவ் பண்ணனும். ரிசீவ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணனும். ஸ்டாப் பண்றது பால் மேல வச்சிருங்க. ஸ்டாப். அண்ணா ஓகேவா? கேமரா அடிச்சு போறேன். சைடு போக மாட்டேங்குதாண்ணா. கிட்ட வா. இங்க வந்துட்டீனா? இந்த இடம் வாங்க. வரதா? சரியா இங்க நில்லு. சொல்லுங்க.
பால் கேரி பண்ணணும். லாங் டூ ஷார்ட் 24 ரெடியா? ரெடி? ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சென்ட் வாங்க. சரியா? வாங்க, கம் ஆன். வாங்க டர்ன் பண்ணுங்க. நான் கவுண்ட் கேக்குதுல? ஓய் டர்ன் பண்ணுங்க. ஆமா பால் எடுத்துவாங்க. டர்ன் பண்ணி போங்க. போங்க எடுத்துவாங்க. ரன் பண்ணுங்க. ஸ்டாப். கண்ணை முடிக்குமாடா? பொறுமையா அர்ஜென்ட்லாம் இல்லை. பொறுமையா பால் விட்டு சூப்பரா பண்றேன். சூப்பர். அடே போமா. வெரி குட். பால கால்ல வெரி குட். சூப்பர். கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. அப்படி சுத்தி இப்படி கொண்டு போய் இப்படி ஓடிடும். லெஃப்ட்ல மூவ் பண்ணுமா? Okay. கொஞ்சம் மேல எடுத்துக்கணும். கோல் கீப்பர் டி பாக்ஸ் வரைக்கும் இருக்கா? அவ்வளவுதான். கோல் கீப்பர் டி பாக்ஸ் வரைக்கும் இருக்கு. முன்னாடி வை. இது அடி வாங்க அந்த மாதிரி போணுங்கக்கா. கோ. ஓய். போ. பேக் ரெடி. என்னம்மா உனக்கே தெரியும் எப்படி? நம்பர் 10 ரெடி வாங்க. பாலை கேட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெடியா? Dribble. Keep coming. Shoot. ரொம்ப டைம் எடுத்துக்காது. அவர் ஷூட் பண்ணானே ஷூட் ஆயிடணும். நிக்க வச்சு பாலை போட்டு நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் மாணவிகள் அந்த பயிற்சி பெறும் காட்சியை கண்டிருப்பீர்கள். அங்கு ஸ்னேகா, கார்த்திகா தேவி என்ற 2 மாணவிகளும் அதில் பங்கேற்று வருகின்றனர். அவருடைய தாயாரிடம் நாம் ஒரு சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பாரதி. பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க? பெரியவங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பண்ணுறாங்க சார், முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க வீட்டில். சின்னவங்க வந்து பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டெல்லா மாரிஸில் படிக்கிறாங்க. அந்த வருஷம் 3rd இயர். நாங்கள் வந்து இந்த ஃபுட்பால் கேமுக்காக வந்திருக்கோம். பசங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. சரி, அவங்களும் நம்ம மற்ற பிள்ளைகள் மாதிரி நல்லா வரணும்னு ஒரு ஆசையில் சரி அவங்க இஷ்டம் போல் நாங்களும் சேர்த்து விட்டுருக்கோம். அவங்களும் நல்லா ஆடுறாங்க. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது பொதுவாக வந்து இந்த மாணவிகள் வந்து சாதாரண படிப்பை விட அவங்களுடைய தனித்திறமைகளையும் வளர்த்துக்க வேண்டியிருக்கு. அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப அடிப்படையான காரணமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, நம்ம அந்த பார்வையற்ற குழந்தைகள் வந்து இப்போ பார்வையற்றவர்கள் பொதுவாகவே ஒரு உடற்பயிற்சியில் அவ்வளோவா கவனம் செலுத்துறதில்லை. அதனால் அவங்களுடைய உடல் பருமன் அது மாதிரி எல்லாமும் இருந்துச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி அவங்கள வந்து விளையாட்டுக்காக இது மாதிரி கொண்டு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்வையற்றவர்கள் வந்து
அவங்க வந்து தனியாகவே இயங்கணுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து கூட போயிட்டு கூட வந்துட்டு இருக்க முடியாது. அதாவது மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பிள்ளைங்க தனியாக போகிறதெல்லாம் தைரியமாக போயிட்டு வரத்துக்கு இருக்காங்களா, இல்லை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போகிறீங்களா? இல்லைங்க சார், இன்னும் நான் அந்த வரைக்கும் தனியாகலாம் விடலை. நான் தான் கூட்டிகிட்டு வரேன். அவங்களுக்கு காலேஜுக்கு வேன் வச்சுட்டேன். சின்னவங்க அவங்க போயிட்டு வந்துருந்தாங்க. பெரியவங்களை மட்டும் நான் கூட்டின்னு வந்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு. இன்னும் தனியாக வந்து அந்த அளவுக்கு இன்னும் நான் விடலை. அதாவது தனியாக வந்து இப்போ தனியாக பார்வையற்ற பெண்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, தெரியும் சார், தெரியும். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. அதனால தான் சரி நீங்கள் வந்து இங்கேயே படிக்க வச்சுட்டு இங்கே இருங்க அப்படியே எங்களை விட்டுருக்காரு. இதில் என்ன ஒரு சங்கடம் என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ நாட்கள் வந்து அவங்க கூடவே போயிட்டு கூடவே வந்துட்டுருக்க முடியுங்கிறது தெரியல. நாங்கள் வந்து பார்வையற்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கி தரோம். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்கள கொண்டு விடுறதுக்கு அவங்க அண்ணி கூட வருவாங்க, அழைச்சிட்டு போவாங்க. ஒரு நாள் அவங்க வரலை, அந்த பொண்ணு வரலை. நாங்கள் கூப்பிட்டு கேட்டதுக்கு இல்லைங்க எங்கள் அன்னிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி இப்போ வந்து வேலைக்கு போகிற இடத்துல இந்த சங்கடங்கள்லாம் வரும். அதனால் வந்து நம்ம பெண்களை ஒரு தனியாக போயிட்டு வர மாதிரி ஒரு தைரியமாக அவங்களுக்கு கொடுத்து, மற்ற பெண்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க இங்கே, மற்ற பெண்கள்லாம் தனியாக நிறையா பெண்களும் வந்திருக்கிறாங்க இங்கே. அதனால் நீங்கள் அந்த கோணத்துலேயும் ஒரு முயற்சி செய்யணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார், நானும் அது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணணும் தான் பார்க்குறேன். இப்போ கூட திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்காக. அதுலேயும் இருக்காங்க அவங்க 2 பேருமே. போயிட்டு வந்தாங்க, அங்கேயே தங்கிட்டு அவங்களே தனியாக தான் வந்தாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு இப்போ தான் கொஞ்சம் விட ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் கையிலே வச்சுருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் விட ஆரம்பிக்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தைரியம் வரணும். பெண்களாக இருக்காங்களே, அதனால் கொஞ்சம் பயம், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி. ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நம்ம அந்த கால்பந்தாட்ட போட்டியில் அவங்க கலந்து கொள்வதற்கு உண்டான உதவிகள்லாம் செய்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். சாரும் கேட்டுக்கிட்டாருங்க சார், நீங்கள் யாரா பேரண்ட்ஸ் அப்படி யாரா வந்து பசங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்களும் சரி நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சார். ரைட், ரொம்ப நன்றி. அப்படின்னு அது மாதிரி அந்த சாரை பாருங்க, கேமரா எடுக்கிறாங்க. இப்போதற்கு ஊனம் உள்ள ஒரு தடை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குழந்தைங்களெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க இந்த ஃபுட்பால் டீமு. இந்த தன்னோட குறைகளையே சாதனையை மாற்றுகின்ற திறமைப்படுத்துவங்க நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க. எப்படி சார் பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு புது முயற்சி, முதல் முறை சார். என்னுடைய பேர் வந்து செல்வகுமார், உடற்கல்வி இயக்குனர், மதுரை தியாகராஜர் கல்லூரியில் இருக்கேன். ஸோ தியாகராஜர் கல்லூரி சார்பாக எவ்ரி இயர் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் விசுவல் சேலஞ்சு கொடுக்குறோம். ஸோ அதன் மூலமாக வந்த மாணவர்களை ஒன்று திரட்டி இந்த கொரோனா பீரியடும் பார்க்காம இந்த ஒரு டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ இது விஷுவல் சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் வந்து ஒரு ஃபுட்பால் விஷுவல் சேலஞ்சு ஒரு டீம் செட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எங்கள் கல்லூரியின் சார்பாக ஒரு 11 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் பெண்கள் அணியும் இருக்காங்க, ஆண்கள் அணியும் இருக்காங்க. ஸோ பெண்களில் ஒரு 5 பேரும், ஆண்களில் ஒரு 7 பேரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இதில். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த சென்னையில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க. நாளை கழித்து நாங்கள் பினோ கூட நடக்கக்கூடிய ஒரு மேட்சுக்கு நாண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் நாங்கள் ஏற்கனவே காலேஜில் சார்பாகவும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் எங்களுக்கு நல்ல உதவிகள் செஞ்சாங்க. அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 10 days கேம்பில். இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேம்ப் கொடுக்குறது மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ போர்டிங், லாட்ஜிங், அக்காமடேஷன், ஃபுட்டு எல்லாமே நல்லா சிறப்பான ஒரு செயல்பாடு அந்த இன்ஸ்டியூஷனில் செய்கிறாங்க. ஸோ மான்ஃபோர்ட் ஸ்கூல் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர். கிரவுண்ட் ஃபெசிலிட்டியும் சரி, இங்கே உள்ள கோச்சஸும் சரி, எல்லாருமே நல்ல ஒரு மாணவர்களுக்கு ஊக்கத்தை தராங்க. இது மாணவர்களுக்கு உண்டான ஒரு விஷுவல் சேலஞ்சு, மாணவர்களுக்கு உண்டான ஒரு ஃபுட்பாலுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை கருதுகிறோம் சார். 1, 2, 3 நாங்களும் சாதிப்போம், நாங்களும் சாதிப்போம், நாங்களும் சாதிப்போம். நம்ம வந்து குடியாத்தத்துலேருந்து மீனாட்சிங்கிற பிளேயர் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். அம்மா, அவனை பற்றி கொஞ்சம் சொல்லுமா. என்னுடைய பேர் வந்து மீனாட்சி பி. நான் வந்து எத்திராஜ் காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃபுட்பால் பற்றி முன்னாடியிலேருந்தே தெரியும், ஆனால் எனக்கு வர சான்ஸ் கிடைக்கல. இந்த டைம் வந்து எங்கள் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் ஓகே நீ இதில் போனால் உன்னால் எவ்வளோ சாதிக்க முடியுமோ
கண்டிப்பாக அந்த அளவுக்கு முயற்சி எடு, நான் உன் கூட கண்டிப்பாக இருக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு கை கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் கண்டிப்பாக விளையாடி என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஜெயிச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடி எங்கள் காலேஜுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நான் கண்டிப்பாக பெருமையும் மதிப்பையும் சேர்த்து தருவேன். ரொம்ப வாழ்த்துக்கள்மா. அதாவது உன்னுடைய நோக்கம் வந்து ரொம்ப உயர்ந்த நோக்கமாக இருக்குது. உங்களுடைய அம்மா வந்திருக்காங்களா இங்கே? ஆமாங்க. அவங்களுக்கு ஒரு சில கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கம்மா, எப்படி உங்களுக்கு இந்த பிள்ளைய இந்த விளையாட்டில் சேர்க்கணுங்கிறது? அதாவது இவங்க படிக்கிறாங்களே, இந்த குரூப்லேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி போட்டி வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி சைல்டு விஷுவல் சைல்டுலாம் கலந்துக்கிறாங்க, அவங்க மகளையும் அனுப்பி வைங்கன்னாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சது குழந்தைக்கு உதவி செய்வோம் கூட வந்திருக்கிறோங்க. ரொம்ப சந்தோஷமாக. நம்ம வந்து இந்த பார்வையற்றவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. சாதாரணமாகவே எல்லா பிள்ளைங்களோட பெற்றோர்களுக்குமே பெரும் பங்கு இருக்குது. ஆனால் பார்வையற்றவர்களோட பெற்றோர்களுக்கு அதோட பங்கு வந்து ரெட்டிப்பாக இருக்குது. நம்ம ரொம்ப அவங்க மேலே ஒரு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு குழந்தை பார்வையற்ற குழந்தையாக இருக்குது, இன்னொரு குழந்தை பார்வையுடைய குழந்தையாக இருக்கும்போது அது ரெண்டு பேரையும் நம்ம எப்படி கவனிச்சிக்கிறதுங்கிறது ஒரு குழப்பம் வருது. ரொம்ப மகிழ்ச்சியமாக இது மாதிரி நம்ம வந்து பேரண்ட்ஸ், நான் தான் சொல்கிறது என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம பழக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம எல்லா நேரங்கள்லையும் அவங்க கூட இருக்க முடியாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க்லலாம் பார்வையற்றவர்கள் வேலை செய்கிறாங்க, ரயில்வேஸில் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பினோசெஃபைன்னு சொல்லிட்டு. அம்மா உனக்கு பினோசெஃபை தெரியும்? ஐஎஃப்எஸ் அவங்க வந்து அவங்களும் எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க தான். ஹையர் செகண்டரி 12th வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகி ஃப்ரான்ஸில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அதுதான்மா, அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப அவங்க பழக்கம்தான். அவங்க வந்து ஐஏஎஃப்ஸில் பாஸ் பண்ணி இப்போ பாரிஸில் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்க நம்மளுடைய தூதரகத்தில். அப்போ வந்து நம்மளுடைய பிரதமர், பாரத பிரதமர் மோடி அவங்களுடைய பேச்சு, சுதந்திர தின பேச்சை வந்து அவங்க பிரெயிலில் எழுதி அங்கே பாரிஸில் அவங்க அந்த அலுவலகத்தில் வாசித்தாங்க எல்லோரும் முன்னாடி. ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மாதிரி நமக்கு என்னென்னா, நம்ம வந்து நமக்கு பார்வை இல்லை, அது ஒரு குறைபாடு தான். பட் அந்த குறைபாடை தாண்டி நம்மளால் சாதிக்க முடியும். நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எண்ணமாக கொண்டு அது அந்த ஒரே நோக்கத்தோடு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக மீனாட்சி உன்னுடைய இலக்கணம் நீ கண்டிப்பாக அடையலாம். உனக்கு உன்னுடைய பெற்றோர்களும் துணை இருக்கிறாங்க. நான் வந்து தேசிய பார்வையற்றோருக்கான சங்கத்தில் இருக்கிறேன். நாங்களும் வந்து எங்களை மாதிரி போன்ற தொண்டு நிறுவனங்களும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்கொள்வேன். வாழ்த்துக்கள். நான் இருட்டா எனக்கு ஏன் பிரெயில் எழுத்துக்கள் புரியல? நீங்கள் படிக்கிறது அது வணக்கம், நான் வந்து கோபி ராமு. ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அசோக் நகர் சார்பாக நாங்கள் வந்து எங்களுடைய பங்களிப்பை வந்து இதில் இணைஞ்சிருக்கோம். இந்த வாய்ப்பளித்த திரு செபாஸ்டியன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி நடத்துறது வந்து அவங்களையும் ஊக்குவித்து அவங்க எந்த விதத்துலையும் யாருக்கும் எந்த இதுலையும் செலக்ட்லன்றதை நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. இதற்கான அவங்க வந்து நிறைய கோச்சிங்கு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அசோக் நகர் பங்கேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. என் பேர் சுலைமான், மேனாள் தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அசோக் நகர். இப்போ இதை பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து பார்வையற்றவங்க, பார்வை குறைவு திறனாளிகள்ங்கிறதுல இதை விளையாடுறத பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு பார்வை திறனற்றவர்கள்ன்றது நம்ம அறிய தருவோம். மேற்கொண்டு இது வந்து ஒரு முதல் முயற்சியாக இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த 3 நாள் வந்து ரெசிடென்ஷியல் கேம்ப்பு. இதை தொடர்ந்து வந்து அவங்கள தேசிய லெவல்லையும் எடுத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு இவங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த கோச் செபாஸ்டியன் அவர்கள் அதையும் திறம்பட கையெடுத்து அதை நல்லபடியாக வெற்றிகரமாக
முடிச்சு தருவார்ன்ட்டு நம்ம நம்புவோம். அதுலேயும் எங்களை பங்களிப்பு, எங்களோட சங்கத்தோட பங்களிப்பு உறுதியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம் சார். அவன் அடிப்படையில் கை வைக்கிறீங்க, முடியல இப்போ வாங்க சார். இப்போ சார் என்ன நண்பர்களே, இந்த பார்வையற்றோர்களுக்கான ஃபுட்பால் மேட்சை பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதாரண ஃபுட்பால் மேட்சை விட இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். பார்த்துருப்பீங்க, அவங்க எப்படிலாம் பயிற்சி அளிக்கிறாங்க அப்படிலாம் பார்த்தீங்க இல்லையா? அதில் வந்து பார்வையற்றவர்கள் வந்து அதை அந்த பந்தினுடைய மூமெண்ட்டை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஸ்பெஷல் பந்து தயாரிக்கிறாங்க. அந்த பந்தை வந்து அந்த பயிற்சி பெற்ற ஒவ்வொரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த பந்தை கிட்டத்தட்ட ஒரு 1900 ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 10,000 ரூபா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்வாங்க. இப்போ இந்தியாவிலேயே வந்து இந்த பந்தை தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து அதில் அதை பேசினவங்க எல்லாரும் என்ன வந்து பேசலாங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மேட்ச்சு நடக்கிறது. இதை வந்து ஒரு தமிழகம் இருக்கிற அனைத்து இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அவங்க பயிற்சி பெற பள்ளிகள்லாம் வந்து இந்த சின்ன கிளாஸ்லேருந்து இதை ஆரம்பிக்கணும், இந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் மேட்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணணும், அப்புறம் இன்டர் ஸ்கூல் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணணும், அப்புறம் வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் கண்டக்ட் பண்ணணும் போல் நிறைய அந்த ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வையற்றவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு உடல் இதை வந்து வலிமையாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பயிற்சின்னு தான் சொல்கிறாங்க. தமிழக அரசுக்கும் அவங்க வந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்னென்னா, இந்த தமிழக அரசு வந்து இந்த பார்வையற்றவர்களுக்கு இந்த ஃபுட்பால் மேட்சை வந்து ஊக்குவிப்பதற்காக அனைத்து உதவிகளையும் அவங்க இந்த அனைத்து பார்வையற்ற பள்ளிகளுக்கு இந்த உதவிகளெல்லாம் வழங்கணும். அதுக்கு தேவையான ஆசிரியர்களை நியமிக்கணும், அந்த மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கணும். அதாவது சிறந்த வந்து தேசிய அளவில் வந்து பங்கேற்று விருதுகள் பெறும் மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வழங்க வேண்டும். மேற்கொண்டு கல்வி உதவித்தொகையெல்லாம் வழங்கணும். அப்புறம் வந்து அவர்கள் வெளிநாடுகளில் போய் இந்த மேட்ச்சில் கலந்துக்கணும்னா அவங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு, தங்கும் செலவெல்லாம் அரசாங்கம் மேற்கொண்டு இந்த பார்வையற்றவர்களுக்கு இந்த ஃபுட்பால் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று கோரிக்கையெல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம உதயக்கிரம் சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இந்த கோரிக்கையை கட்டாயம் பரிசீலித்து பார்வையற்றவருடைய முன்னேற்றத்திற்காக உதவும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த எடிஷன் 11வது எடிஷனுடைய 3வது பகுதியை முழுசாக பார்த்துருக்கீங்களா? 1, 2 எடிஷனையும் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வந்து நம்ம அன்னக்கூடிய வரையில் வந்து 12வது எடிஷனில் இன்னும் பல சுவையான நிகழ்ச்சியுடன் சந்திக்க இருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஏபி வரதக்குட்டி, மாநில தலைவர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். நன்றி, வணக்கம். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.